அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள கிரியைகளை நீர் வீட்டிலிருந்து சபையிலே நடப்பிக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. நீரே சபைக்கு தலைவர், நீரே சபைக்கு தலையாயிருந்து எல்லா காரியத்திலும் உம்முடைய கரத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிரசனத்தை கட்டளையிட்டு நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறதான அந்த மகத்துவமான செயல்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. பரமபிதாவே, புதிதான வருஷத்தை தந்து இந்த புதிய வருஷத்துல இந்நேரம் வரைக்கும் எங்களை பாதுகாக்கிற எங்கள் நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. ஜனங்களுக்கு சபை மூலம் உடைய சாட்சிகளுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து ஆத்மீக சரீர உலக பிரகாரமான நன்மைகளை கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதித்து வருகிற அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பரமபிதாவே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பரமபிதாவே. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பரமபிதாவே. பரமபிதாவே, நன்றி நிறைந்த இருதயம் தந்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றுதான் ஒரு கடமை உணர்வுகளாய் காணப்பட்டு நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைவிற்கு கொண்டு வந்து ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. பரமபிதாவே, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லியிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வேத வசனத்தை அப்படியே உட்கொள்ளக்கூடியவர்களாக, உம்முடைய வேத வசனத்தை அப்படியே நம்பி விசுவாசித்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இருக்கிறதே பரமபிதாவே. நீர் எங்களுக்கு ஏதுமற்றதான எங்களுக்கு, அற்ப தூசிகளாக எங்களுக்கு, உமக்கு சத்ருவாய் காணப்பட்ட எங்களுக்கு நீர் நல்லவராக, மிக மிக நல்லவராக, போதுமானவராக இருந்து எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே சபை ஆராதனை தந்து பாதுகாத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலே இந்த பொதுக்கூட்டத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கூட்டி சேர்த்த எல்லா ஆத்துமாக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. தூரமான இடங்களிலே தங்கள் தங்கள் வீடுகளிலே நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. பரமபிதாவே, அருகாமல் இருக்கிற ஜனங்களுக்கும் தூரமாயிருக்கிற ஜனங்களுக்கும் நீர் போதுமானவராயிருந்து இந்த பொது கூட்டத்தினாலே வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் கிடைக்க நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னம் மூடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தை உணர கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. இந்த ஆராதனை மீதி பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். சத்ருவானவன் கிரியை செய்ய முடியாதவனும் எல்லாரையும் சுற்றும் சூழ அக்னி மதிலும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாக்கும்படி கெஞ்சிரோம் பரமபிதாவே. சபையிலே நீர் ரட்சிப்பின் கிரியையும் ஆவினால் அபிஷேகம் பண்ணப்படுதான கிரியும் நடப்பிக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் இன்னும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் பரமபிதாவே. ஜபிக்க முடியவில்லை, பல தடைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஜனங்களை நீர் விடுவித்து ரட்சித்து ஆவினால் அபிஷேகித்து இந்த சபையாராக மாற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. பரமபிதாவே, எங்கள் எல்லாரோடும் கூட இருந்தருளும், அழிட முடியாத ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டருளும். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், யாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 286வது பாட்டு. இயேசுவே ராஜா, அடிமை சரண் புகுந்தே, அடிமை சரண் புகுந்தே. ஏழையை மீட்ட இயேசுவே ராஜா, அடிமை
அடிமை சரண் புகுந்தேன் அடிமை சரண் புகுந்தேன் தூரமாயிருந்தேன் தொல்லைகள் அடைந்தேன் தூயா உம்மை மறந்தேன் தூயா உம்மை மறந்தேன் தூரமாயிருந்தேன் தொல்லைகள் அடைந்தேன் தூயா உம்மை மறந்தேன் தூயா உம்மை மறந்தேன் தூக்கினீர் என்னை சேர்த்திருந்தேன் தேக்கினீர் உம் ஆவியாலே தூக்கினீர் என்னை சேர்த்திருந்தேன் தேக்கினீர் உம் ஆவியாலே ஏழையை மீட்ட இயேசுவே ராஜா அடிமை சரண் புகுந்தேன் அடிமை சரண் புகுந்தேன் என்னை மறந்தீர் விரோதியாமெனையே விண்ணில் சேர்த்திடவே விண்ணில் சேர்த்திடவே என்னை மறந்தீர் விரோதியாமெனையே விண்ணில் சேர்த்திடவே விண்ணில் சேர்த்திடவே வேண்டுதல் கெடுவேதனே அருள் தேவனே சகாயனே வேண்டுதல் கெடுவேதனே அருள் தேவனே சகாயனே ஏழையை மீட்ட இயேசுவே ராஜா அடிமை சரண் புகுந்தேன் அடிமை சரண் புகுந்தேன் பாவத்தின் கூலி மரணமும் பயத்தை ஜெயித்தவனே சுகுமார் ஜெயித்தவனே சுகுமார் பாவத்தின் கூலி மரணமும் பயத்தை ஜெயித்தவனே சுகுமார் ஜெயித்தவனே சுகுமார் ஜீவனும் சமாதானமீது தேவனே சமூகமீதான் ஜீவனும் சமாதானமீது தேவனே சமூகமீதான் ஏழையை மீட்ட இயேசுவே ராஜா அடிமை சரண் புகுந்தேன் அடிமை சரண் புகுந்தேன் மாயமும் உலகின் வேஷத்தை வெறுத்தேன் அல்லாவும் அன்பினாலே அல்லாவும் அன்பினாலே மாயமும் உலகின் வேஷத்தை வெறுத்தேன் அல்லாவும் அன்பினாலே அல்லாவும் அன்பினாலே நீரே மகிமையில் சேர்ப்பதாயும் வார்த்தை நம்பி நீரே மகிமையில் சேர்ப்பதாயும் வார்த்தை நம்பி ஏழையை மீட்ட இயேசுவே ராஜா அடிமை சரண் புகுந்தேன் அடிமை சரண் புகுந்தேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. நீர் துதிக்கு பாத்திரர் ஸ்தோத்திரம் என்றதான அந்த பலிக்கு பாத்திரராயிருக்கிறவர் நீர் ஒருவரே பரமபிதாவே. பரமபிதாவே எங்களை மீட்டு எங்களை ரட்சித்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தின எங்கள் நல்ல பிதாவே, அதற்கு ஈடு இணையாக எதையுமே அடியார்களுக்கு கொடுக்க முடியாதே பரமபிதாவே. எங்களையே உமக்கென்று
அடிமையாக கொடுப்பதே உம்முடைய திருவுள்ள சித்தமாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமிதாவே. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றி எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றுவதற்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய சாபத்தை எங்களை விட்டு அகற்றுவதற்காக, இந்த உலகத்திலே பாவ பாரம் இல்லாமல் ஜீவிப்பதற்காக, பரிசுத்தமாகவும் சமாதானமாகவும் தெய்வீக சந்தோஷத்தோடும் இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்காக வெளிப்பட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஈடு இணையாக எங்களையே ஜீவ பலியாக உமக்கென்று ஒப்பு கொடுப்பதை விரும்புகிற நல்ல பிதாவே, பரமிதாவே, அநேகமான பொருத்தனைகளை பண்ணுகிறோம். மிகவும் பிரயாசப்பட்டு உடைய சாட்சிகளுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து உடைய இரத்த புண்ணியத்தினாலே சபை மூலம் நீர் ஜனங்களை ரட்சிக்கிறீர். பரமிதாவை விடுவிக்கிறீர், பரிசுத்தமாக்குகிறீர். பரமிதாவே, இந்த காலகட்டத்திலே இந்த நேரங்களிலே அநேக பொருத்தனைகளை பண்ணுகிறார்கள். பரமிதாவை, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஜீவிப்போம், ஆண்டவரே உமக்கு அடிமையாய் ஜீவிப்போம் என்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவை எல்லாவற்றையும் மறந்து பரமிதாவே தங்களுக்கு தோன்றின பிரகாரமாய் ஜீவிக்கக்கூடியதான மனநிலையை மனுஷர்களாகிய எங்களிடத்திலே அநேகருக்குள்ளே காணப்படுகிறது என்பதை அறிகிறோம். பரமிதா, புதிதான இந்த வருஷத்திலே மறுபடியும் எங்களுடைய பொருத்தனை புதிதாக்கி கொண்டு பரமிதாவே இனி வரக்கூடியதான நாட்களிலே உம்முடைய திருவுள்ள சித்தம் மாத்திரம் செய்து உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி உம்முடைய விருப்பத்தை மாத்திரம் இந்த உலகத்தில் நிறைவேற்றி பரமிதாவே உம்முடைய மகன் மகள் என்றுதான் ஒரு நிலையோடு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் பரமிதாவே உமக்கு அடிமைகளாய் நாங்கள் ஜீவிப்போம் என்றுதான் ஒரு பொருத்தனையை இந்த நாளிலே இங்கே காணக்கூடியதான எல்லாரும் உணர்வோடு தெளிந்த புத்தியோடு உறுதியான ஒரு பொருத்தனை பண்ண நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரும். பரமிதாவை அந்த பொருத்தனையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக நிலைநிற்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படக்கூடிய கிருபையை கட்டிடும்படி கெஞ்சிரும். பரமிதாவை அதற்கேற்ற விதத்திலே இந்த நாளிலே நீர்தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தூது தந்து பரமிதாவே ஜனங்கள் உணரத்தக்கதாய் பரமிதாவே நீர்தாமே உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வாக்கின் ஆவியின் மூலமாக பேசி அறிவித்து ஜனங்களுக்குள்ளே இடைப்பட்டு கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரும். பரமிதாவே ரட்சிக்கப்படாத ஜனங்களும் இந்த நாளிலே தங்களை ஒப்பு கொடுத்து பரமிதாவே ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரும். எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்தருளும். பரமிதாவை உடைய கரமும் கிருபையும் பிரசனமும் கூட இருந்து வழி நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். பரமிதாவை எல்லா தடைகளையும் அகற்றியர்களும் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உபாகமம் 15வது அதிகாரம் 12 17 வரையுள்ள வசனங்கள். உபாகமம் 15வது அதிகாரம் 12 17 வரையுள்ள வசனங்கள். உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. எதர்ச்சியாக இந்த வசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை பார்த்தபோது என் மனதிலே மிகவும் ஒரு துக்கம். ஏனென்றால் 17வது வசனம்
பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன். இந்த வசனத்தில் அந்த பர்டிகுலர் அந்த லைன் ரொம்ப மனசுக்கு ஆழமா தொட்டுச்சு குத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு யூதனுக்கு இனி ஒரு யூதன் மனப்பூர்வமாக அடிமையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் ஒட்டு மொத்தமாக வாசித்தேன் என்றால் அப்போதான் அந்த காரியம் புரியும். ஏண்டா இதற்கு முன்பாக உள்ள காரியங்கள் ஏழைகளை குறித்த காரியங்கள் வருகிறது அதே அதிகாரத்தில். இந்த 12 என்ன ஆரம்பிக்கிறது? அடிமைகளை குறித்து வருகிறது. அதுவும் அந்நிய அடிமைகள் அல்ல, யூத அடிமைகள். அதாவது ஒரு யூதனிடத்திலிருந்து இன்னொரு யூதன் கடன்படுகிறான். கடன்பட்ட பிறகு அந்த யூதனாலே அந்த கடத்தை அடைக்க முடியவில்லை. அப்படி அடைக்க முடியாத பட்சத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னையே கடனுக்கு ஈடாக அந்த இனி ஒரு மற்றொரு பணக்கார அல்லது கடன் வாங்கினதான அந்த யூதனிடத்திலே அடிமையாக விற்று விடுகிறான். கடன்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. வீடு விற்றாலும் சரி, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்றாலும் சரி, கடன் தீராது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே யூதர்களுக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்திருக்கிறது. தங்களையே அப்படியே அடிமைகளாக விற்று விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கும் ஒரு நிவர்த்தி வைத்திருக்கிறார். அப்படியே விற்றுவிட்டதான மனுஷன் ஒருபோதும் மறுபடி என்ன செய்ய முடியாது? தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடங்க முடியாது. அதனாலே இஸ்ரவேல் தேசத்திலே வந்து குடியேறினதான யூதர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? நீங்களும் எகிப்திலே அடிமைகளாக இருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உங்களை நான் தான் விடுவித்தேன். அதனாலே நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். அது எப்படிப்பட்ட கட்டளை? நீங்கள் இப்பொழுது அடிமைகளாக இல்லை, ஆனால் உங்களிடத்தில் அடிமைப்பட்டதான ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களை நிரந்தர அடிமைகளாக நீங்கள் வைக்கக்கூடாது. எத்தனை கோடி கடன்பட்டாலும் 7வது வருஷத்திலே அவ்வளவு கடனும் தீர்ந்துவிடும். தீராவிட்டாலும் தீர வேண்டும். அந்த மனுஷனை கடனாளியாக அல்ல, கடன் இல்லாதவனாக அவனை அனுப்பிவிட வேண்டும். 12ஆம் வசனம் வாசிங்க. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். பாருங்கள், அமௌண்ட் சொல்லவே இல்லை. அந்த அமௌண்ட் எவ்வளவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவா இருந்தாலும் சரி, 7வது வருஷத்தில் அந்த மனுஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 7ஆம் வருஷத்திலே அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷன் 6 வருஷம் ஒரு இன்னொரு மனுஷன் கூட அடிமையா இருக்கும்போது, அதாவது இந்த வேதத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்டதான் அடிமைகளுக்கு 2 சுதந்திரம் தான் உண்டு. ஒன்று, ஓய்வு நாளில் அவங்கள வேலை வாங்கக்கூடாது. இன்னொன்று, பண்டிகை நாட்களில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். அது போக அவங்களுக்கு எப்பவுமே வேலை தான். ஆனால் கொடுமைப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒரு வேளை கொடுமைப்படுத்தி ஒரு கண்ணு போயிட்டுனா, அது முதல் வருஷத்தில் கண்ணு போனால் கூட அதுக்கு பிறகு அவன் அடிமையாக இருக்காண்டான், அவனை விடுதலை பண்ணிடணும். ஒரு வேளை அவனை அடித்து அவனுக்கு பல்லு உதிர்ந்துட்டுனா அதுக்கு பிறகு அவன் அடிமையாக இருக்க வேண்டாம், அவனை விடுதலை ஆக்கிடலாம். அப்போ அர்த்தம் என்ன? கொடுமையே படுத்தக்கூடாது. அவன் கடன் பட்டிருக்கான், ஆனால் நீ வேலை வாங்கிக்க, அவ்வளோதான். வாசிங்க. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பி விடாமல். பாருங்கள், வெறுமையாய் அனுப்பிடும். காரணம் என்ன? அவனை 6 வருஷம் வேலை செய்தவனை 7வது வருஷம் ஒன்றுமே இல்லாமல் வெளியே அனுப்புறீங்கன்னா அவன் மறுபடியும் கடன் வாங்க தான் செய்யணும். சாப்பிட்றதுக்கும் சரி, தங்குறதுக்கும் சரி, போடுற துணிக்கும் சரி, எதுக்குனாலும் அவன் கடன் வாங்கணும். அப்போ மறுபடியும் அவன் கடனாளி ஆகும். ஆண்டோட இருதயத்தை பாருங்க. அப்ப என்ன செய்யறாரு? அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும். என்ன சொல்றாரு? நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்கும். அதுல இருக்கக்கூடியதான ஆடுகளையும் மாடுகளையும் என்ன இருக்கோ எல்லாத்துலயும் தாராளமாய் கொடுக்கணும். அதுல கால் முறிஞ்சது நொண்டியா இருக்குது அப்படி இல்லை, அதுல தாராளமாய் கொடுக்கணும். உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும். பாருங்கள், கோதுமை களஞ்சியங்கள் இருக்கும் அல்லது கோதுமை நிலங்கள் இருக்கும், அதுல விளையக்கூடியதிலையும் தாராளமாய் கொடுக்கணும். உன் ஆலையிலும் எடுத்து. பாருங்கள், திராட்சை ரசம் அவங்களுக்கு முக்கியமான ஒன்று. அப்ப அதுவும் என்ன செய்யணும்? நீ தாராளமாய் கொடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? பெரிய அளவுல கொடுக்கணும். நீ அந்த மனுஷன் மறுபடி ஒரு இடத்துல வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஸ்டடி பண்றது வரைக்கும் அது போதுமான அளவு இருக்கணும். அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக.
நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதை நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்கள், எகிப்து தேசத்திலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படி அது யாத்திரை ஆகமத்தில் நீங்க வாஸ்தா இருக்கும். எப்படி வெளியில வந்தார்கள் மட்டுமல்ல, வெளியிலே வரும்போது எகிப்தியர்களை கொள்ளை அடித்துட்டு தான் வந்தாங்க. எப்படி கேட்ட எல்லாவற்றையும் ஜனங்கள் கொடுத்தாங்க. நீங்க போய் தொலைஞ்சா போதும், பொண்ணுக்கு பொண்ணு வெள்ளிக்கு வெள்ளி என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாவற்றையும் அவங்க என்ன கேட்டு வாங்கிட்டு தான் போனாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ நினைச்சு பாரு, நீங்க அடிமையிலிருந்து அடிமைத்தனத்துக்கு மாத்திரம் விடுதலை ஆகல, ஏகப்பட்ட செல்வங்களோடு தான் நீங்க வெளியே வந்தீங்க. அதே போல திருப்தியான அளவுக்கு நீ கொடுத்து அனுப்புன். இது அடிமைகளை பற்றியுள்ளதான ஒரு காரியம். அடுத்தது என்ன, அதே அடிமை இனி ஒரு காரியம் பண்ண, அதாவது 7வது வருஷம் ஆகும்போது உனக்கு விடுதலை, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். ஆனால் இங்கே அந்த அடிமை என்னச்சு, இல்லை இல்லை எனக்கு அந்த விடுதலை ஒன்றும் வேண்டாம், நான் என்ன செய்றேன் அங்கேயே இருந்துடுறேன். இதுதான் எனக்கு ஆச்சரியம் மூட்டக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில். எப்படி, அதாவது ஓய்வு நாள்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்து என்ன, பண்டிகை நாட்கள், மற்ற நேரங்களில் வேலை தான் வாங்குவாங்க. ஆனால் சில எஜமான்கள் என்ன செய்வார்கள், அவர்களை நல்ல முறையில் நடத்துவாங்க, அடிமைகளாக நடத்த மாட்டாங்க. தங்க வீட்டில் உள்ளவங்களை போல ஆகாரம் கொடுத்து தங்களுடைய இடம் கொடுத்து சிநேகிச்சு நடத்துவாங்க. அப்படிப்பட்டதான மனுஷனுக்கு தான் திரும்ப வெளியில போகணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வரல. அவன் என்ன சொல்றான், நான் என் எஜமானே நேசிக்கிறேன், அவரை மாத்திரம் அல்ல அவருடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், அதனால நான் வெளியில போகல. காலம் வரைக்கும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுப்பதற்கு அந்த அடிமையானவன் யூதனானவன் முன் வருகிறான். யாருக்கு அடிமையாக, ஒரு யூதனுக்கு, ஒரு மனுஷனுக்கு. மனுஷ குணம் நாளைக்கு மாறலாம், ஆனா அதெல்லாம் அந்த அடிமை பொருட்படுத்தவே இல்லை. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இந்த 6 வருஷ காலத்துல நான் பார்த்துருக்கேன், அவர் நல்லா நடத்துகிறாரு, இனிமேலும் நடத்துவார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும், இந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் இடத்துல வேணும். என்ன நம்பிக்கை, என்னை இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று சொன்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மையமாக கொண்டு என்ன செய்யணும், அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். இங்க எப்படி, அதாவது முழுமையான ஒரு நம்பிக்கை அந்த எஜமான் மேல. ரெண்டாவது என்ன, ஒரு சிநேகம் இருக்கு. அதான் என்ன சொல்றாரு, நான் உம்மையும் உம்முடைய குடும்பத்தையும் நேசிக்கிறதுனால். வாசிங்கள். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோட சேர்த்து குத்துவாயாக. பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை அந்த சிநேகம் இருந்தாலும் கூட, அவருக்கு கீழே அடிமையா இருந்தாலும் கூட, இந்த வலிக்காண்டி எப்படி காதை அப்படியே கொண்டு போய் அந்த நில சட்டத்தில் வச்சு ஒரு கம்பி வச்சு வாங்கி குத்துவாங்க, ஒரு தொலை போட்டுருவாங்க. அந்த தொலை எதுக்கு, அந்த அடிமை எங்க வெளியில போனாலும் அவங்களுக்கு தெரியும் இவன் ஒரு நிரந்தர அடிமை. அவங்களுக்கு தெரியும் இவன் தன் எஜமானை மிகவும் நேசிக்கிறவன். எப்படி, அவன் நிரந்தர அடிமை, தன் எஜமானை மிகவும் நேசிக்கிறவன் என்று. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன், உன் அடிமை பெண்ணுக்கு அப்படியே செய்ய கடவாய். எப்படி, பின்பு அவன் உனக்கு என்றென்றைக்கும் அடிமையா இருக்கணும். இந்த அடிமையை போல தன் எஜமானுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்ததான ஒரு அடிமையா இல்லை. காதுல ஓட்டை எதுக்கு போடுறான், நடந்து போயிட்டு இருக்கும் போது 9 பேர் கூப்பிட்டாலும் தான் எஜமான் கூப்பிட்ட சத்தம் மட்டும்தான் அவன் காதுல கேட்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம். இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் இவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது உண்மைதான், அது மிகவும் உண்மைதான். அது என்னது, பாவம் செய்கிறதான எந்த ஒரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லப்பட்டு.
அப்படியானால் ரட்சிக்கப்பட்டதாகிய நம் எல்லாரையுமே தேவன் பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அது சாதாரண ஒரு காரியமே அல்ல. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு மகாபெரிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேவன் மீட்பாரே. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில அடிமைத்துவத்தை குறித்து தான் முதல்ல சொல்ல போறேன். அதாவது மனுஷர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறார்கள். ரெண்டும் ஒன்று தான். அடுத்ததுக்கு என்ன? நிலம், பணம் போன்றதான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு யார் நமக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் அடிமையாக ஜீவித்தார்கள் என்பதை குறித்து சொல்லிவிட்டு கடைசியாக நம்மை குறித்து நாம் பார்ப்போம். யாக்கோபு நிருபம் 1:14-15 வசனங்களை வாசிங்கள். யாக்கோபு நிருபம் 1:14-15 வசனங்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், அடிமையிலிருந்து விடுதலை பெறுகிறது என்பது சாதாரண ஒரு காரியமே அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் ஏதேனும் ஒரு விதத்திலே சிக்குண்டவனாக இருக்கிறான், விடுவிக்கப்பட முடியாதவனாக இருக்கிறான், மாட்டி தவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அதன் பிறகு சிக்கலுக்குள்ளே மாட்டி விடுகிறான். மனுஷர்கள் எதற்கு அடிமையா இருக்கிறார்கள்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த பாவம் என்ன செய்கிறது? அவனை அப்படியே கெட்டி வச்சிருக்கு, தெரியல. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள், அது என்ன செய்தான்? உங்களை பாவம் செய்ய வைத்து விடுகிறது. அந்த பாவத்தினாலே நீங்க என்ன 2ஆம் மரணத்துக்கு கேட்டுதான் நரகத்துக்கு கேட்டு ஒரு நிலைமைக்கு வருது. பாவத்துக்கு அடிமையான நிலைமை இருக்கும். சிலர் எப்படி சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிறார். ரெண்டும் ஒன்று தான். சாத்தான் என்ன செய்வான்? உள்ள இருந்து தூண்டி கொண்டே இருப்பான். அவனுக்கு வேலை என்னது? உள்ள இருந்து தூண்டி கொண்டே இருக்குது. 1 நாளாகமும் 21:1-3 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அங்க தாவீது ராஜாவுடைய ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாத்தான் தாவீதை தூண்டி விட்டான், ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் என்ன செய்யறான்? எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளே டக்குன்னு உள்ள புகுந்துறான். அதாவது பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. பேதுரு என்ன செய்யறாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் யாருன்னு சொல்றீங்க? அவர் சொல்றாரு, நீர் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது நீனா சொல்லல, என் பரமபிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றார். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? ஆண்டவரே சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. சாத்தான் எந்த நொடியில உள்ள வாரான்னு தெரியாது. அவன் எப்படி உள்ள வந்து மனுஷனை தூண்டுறான்னு தெரியாது. நல்லா இருக்கக்கூடிய தாவீதுக்குள்ள, அதாவது எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று கொண்டே வாரான். அப்படிப்பட்டவனுக்குள்ள ஒரு பெருமையை கொடுத்து, எனக்கு எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், யுத்தத்துக்கு போட்டுதான 18 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லி தொகையிடுறதுக்குள்ள ஒரு தூண்டுதல் உண்டாயிற்று. என்ன ஆயிற்று? அவன் ஒருத்த நிமித்தம் ஏராளமான ஜனங்கள் வாதையினாலே அழிக்கப்பட்டு இறந்தார்கள். வாசிங்கள். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாருங்கள், எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கு? ராஜாவுக்கு இருக்கு. ஆனா படை தலைவனாகிய யோவாப் புத்தி சொல்றான். எப்படி? நீ இப்படியெல்லாம் தொகையிட போயிடாதையும். ஏன்னா தொகையிடும் போது யாராவது அரை சேக்கல் தனக்கு இணையாக கொடுக்காமல் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அழிக்கப்பட்டு போவாங்க. அப்ப இப்படியெல்லாம் சம்பவங்கள் வரும். நீர் எப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமையாட்டு எண்ணணும்னு நினைக்கிறீரு. இதனால என்ன வருது? இருக்கக்கூடிய ஜனங்கள்ல எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். நீர் என்ன செய்யாதையும் தொகையிடதற்கு ஆட்களை அனுப்பாதையும். கேட்டாரா? கேட்கல. அநேகர் எதற்கு அடிமையா இருக்க? பேரு புகழுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கு. அந்த பேருக்காக, என் பேரு 4 பேருக்கு தெரியணும், நான் ஒருத்தன் இருக்கிறேன் 4 பேர் தெரியும், இதுக்காகவே அடிமையாக இருக்க என்னவும் செலவு பண்ணுவாங்க, எந்த காரியமும் செய்வாங்க. ஆதியாகமம் 11:4 வாசிங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும்
வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இதுதான் இந்த உலகத்தில் இப்ப நடக்கு. நமக்கு பேருண்டாக கட்டுவோம். பேரு புகழுக்கு அடிமைப்படுத்தக்கூடியதான ஒரு ஆவி. ஆதியாகமம் 3:4-5 வசனங்களை வாசிங்க. ஆதாமும் ஏவாளும் எதுக்கு அடிமையானாங்க? இந்த ஒரு காரியத்துக்கு தான். நீங்களும் தேவர்களை போல இருப்பீர்கள். வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. பாருங்கள், தேவனை போல இருப்பீங்க. நீ அதை விட என்ன பாக்கியம் இருக்கு? உடனே அதற்காகவே என்ன செய்யறாங்க? எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டாங்க. அநேகர் விழுறது இதுதான். நான் யாரிலையும் குறைந்தவனா இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியணும், தேவனை போல நானும் இருக்கணும். முதல்ல பாவத்தை குறித்து சொன்னேன், மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ரெண்டாவது, சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனால தூண்டப்பட்டு அவனுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு அடிமையா இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது என்ன? பேரும் புகழுக்கும். நீங்க எதுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்க பார்த்துக்கிடுங்க. அடுத்த காரியம் என்ன? பணத்துக்கு அடிமையா இருக்கக்கூடியதான ஒரு காரியம். என்னாகமம் 22:15-17 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அங்க பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனே அவனை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். முதல்ல ஜனங்கள், அதை பாலாக் ராஜா அனுப்பினதான ஜனங்கள் வந்தபோது ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யாத, போவாதேன்னு. ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு மனுஷனிடத்துல பேச வேண்டுமென நிச்சயமாக அவன் அதற்குள்ள தகுதியோடு இருந்திருப்பான். அப்ப அவன் தேவ மனுஷனாய் இருந்திருப்பான். தேவனே அவனிடத்தில் பேசத்தக்கதான ஒரு குணமுள்ளவனாக இருந்திருப்பான். பரிசுத்தமானுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா வெறும் பணத்துக்கு அடிமையானதுனால அந்த எல்லா நற்குறிகளையும் அவன் இழந்து கடைசி சரித்திரம் சொல்லுது, வேதம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். வாசிங்க. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாப் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ அதிக கனமான ஆட்கள் பிரபுக்களை அனுப்புறான். திரும்ப என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி உள்ள மாதிரி வெகுமதி இல்லை, இன்னும் அதிகமான கனம் பண்ணுவேன், நீர் கேட்கறதெல்லாம் உமக்கு செய்வேன், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். போதும். பாருங்க, அப்ப முதல்ல வேண்டான்னு சொல்றாரு. பிறகு என்ன? பணம் தான் கேட்கிற பிரகாரம் மட்டும், கனம் தான் விரும்புகிற பிரகாரம், தான் நினைத்த காரியம் எல்லாம் நடத்தலான்னு சொல்லும் போது அந்த மனுஷன் அப்படியே விழுந்துடும். ஆண்டவர் என்ன செய்றாரு? நீ போன்ட்டார். முடிவு என்ன ஆயிற்று? இந்த பணங்கள் எல்லாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவனே சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் நான் ஆசீர்வதிக்க தான் செய்வேன், ஆசீர்வதிக்க தான் செய்வேன். நல்ல ஒரு மனுஷன் பண ஆசைக்கு இடம் கொடுத்து என்ன செய்கிறான்? மாம்சீக இச்சைக்குரிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடப்பிக்கும்படியாக அங்கே தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஏகப்பட்ட ஜனங்க இதனால மரிச்சு போகிறாங்க. நீங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க. பண ஆசையினால நல்ல ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய குரல் கேட்கக்கூடியதான ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மனுஷன் பணத்துக்காண்டி, பண ஆசைக்காண்டி என்ன செய்கிறான்? தவறான ஒரு காரியத்தை சொல்றான், சொல்லி அந்த காரியத்தை நடப்பிக்கிறான், அதனால வெகுமதியை பெற்றுறான். ஆனா முடிவு என்னாச்சு? பரிதாபமான முடிவு. அவன் கொல்லப்பட வேண்டியதான ஒரு முடிவு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த பணத்தை அவனால் அனுபவிக்க முடியல. அடுத்தது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான் யூதாஸ். மத்தேயு சுவிசேஷம் 26:14-15 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்காண்டி ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அதை அனுபவிக்க முடிஞ்சா? இல்ல. முடிவு பாருங்க, தற்கொலை. அடுத்தது என்ன? ஆதி சபை உருவாகுது. ஆதி சபை உருவாகுன பிறகு அனனியா சப்பீராளுங்க 2 விசுவாசி இருக்கிறாங்க. ஆனா விசுவாசிகள்கிட்ட அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லை. என்ன செய்யறாங்க? பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு தங்கள் நிலத்தை தாங்கள் வித்து அதுல பாதியை ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. முடிவு என்ன பாருங்க? அதை அனுபவிக்க முடிஞ்சா? இல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அப்ப 4வது காரியம், ஒன்னு பாவம், அடுத்த சாத்தான், அடுத்த பேரு, அடுத்த என்ன? பணத்துக்கு. அடுத்த என்ன? நிலத்துக்கு.
1 ராஜாக்கள் 21:1-3 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால். பாருங்க, அதாவது பண ஆசை அடுத்த பொருள் ஆசையாக மாறுது. எப்படி? அரண்மனையில இருக்கிறான். அரண்மனையில இருக்கும்போது அவன் கண் எங்க போகுது? அதை ஒட்டியுள்ள அடுத்த நிலத்துக்கு போகுது. அங்க அருமையான திராட்சை தோட்டம் இருக்கு. இவனுக்கு திராட்சை தோட்டத்துக்கு குறவு கிடையாது. இவனுக்கு ஏகப்பட்ட திராட்சை தோட்டம் இருக்கு. ஆகாப்பு ராஜா. ஆனா அவன் என்ன செய்யறான்? அடுத்தவங்களுடைய நிலத்தை இச்சிக்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க, அடுத்தவங்களுடைய நிலத்தை இச்சிக்கிறான். இதனால என்ன ஆகுது? தனக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை இல்லாமக்குறான். வாசிங்க. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிறோம் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி. பாருங்க, அதாவது நீர் கேட்ட உமக்கு தரலாம். ஆனா இது எப்படிப்பட்ட சொத்து? ஏன் சொத்து இல்லை, என் தாத்தா சொத்து, தாத்தாக்கு தாத்தா சொத்து, மூப்பனுக்கு சொத்து. இது எங்களுக்கு ஒரு குடும்ப வாரிசு போல எங்களுக்கு ஒரு பெருமையா சொல்லக்கூடியதான ஒரு காரியம். அதனாலே தர முடியாது. சும்மா இருக்கக்கூடாதா? அப்போ நிலத்துக்கு மேல உள்ள ஆசை. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்னு பாருங்க. நிலத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? அந்த அடிமைத்தனத்தை விடுதலை பெற பாருங்க. அடுத்தது என்ன? அநேகர் பிறருக்கு அடிமையா இருக்காங்க. 1 ராஜாக்கள் 12:33 வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:33 13வது அதிகாரத்திலிருந்து வாசிங்க. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில். பாருங்க, இங்க ஒரு சம்பவம். அதாவது இந்த சம்பவம் படிச்சா உங்களுக்கு புரியாது, புதிரா இருக்கும். ஆனா இதுல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது யெரொபெயாம்ங்கிறது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிகிறது, யூதா என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும். அந்த 10 கோத்திரத்துக்கும் ராஜாவாகிறவர் தான் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் என்ன செய்யறாரு? ஆனா தேவாலயம் எங்க இருக்கு? யூதா தேசத்துல இருக்கு. வேற 2 கோத்திரம் உடையவர்கள் தான் அந்த இடம். அப்ப இந்த ஜனங்களுக்கு நிறைய பண்டிகை இருக்கு. அந்த பண்டிகைகளுக்கு அங்கதான் போவாங்க. அப்படி போனா நாளைக்கு இந்த ஜனங்கள் யூதா ராஜா கூட சேர்ந்து தன்னோடு யுத்தம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு இந்த ஜனங்களை ஒரு காலமும் எங்க அனுப்பக்கூடாதான்? யூதா தேசத்துக்கு எருசலேம் தேவாலயத்தை அனுப்பக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறான்? பலிபீடத்தை கட்டி, இதுதான் உங்களுடைய தேவாலயம், இங்கதான் நீங்க பலியிடணும்னு சொல்லி அந்த மக்களை அப்படியே திசை திருப்பிட்டான். அப்படி திசை திருப்பும் போது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்க போறான். அவன் யாரா? ஒரு வாலிபன். யாரு? தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு முடிவு எவ்வளவு பரிதாபம் நீ பாருங்க. ஒரே ஒரு காரணத்தினால இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் எதுக்கு அனுப்புறாரு? நீ போகணும், நீ போய் ஒரே ஒரு காரியம் செய்யணும். எப்படி? நீ கட்டுறது எல்லாம் ஒன்றும் இருக்காது, அதுக்கு பிறகு ஒருத்தன் வருவான், எல்லாம் இடிச்சு போடுவான். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இவன் என்ன செய்யறான்? அதே போலவே செய்கிறான். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிறான். செய்துட்டு அந்த இடத்துல நிற்கும் போது ராஜாவுக்கு கோபம் வருது. ராஜா சில காரியங்களை பண்றான். இப்ப ராஜாவுக்கு இவனுக்கு உதவி தேவைப்படுது. அவன் அந்த உதவியை செய்கிறதுனால ராஜா சொல்றான், நீ என் அரண்மனையில தங்கி சாப்பிட்டு விட்டு திரும்பி போனி. அப்போ அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஆண்டவருடைய கட்டளை உண்டு. அது என்ன கட்டளை? நீ போகக்கூடிய இடத்துல எங்கேயும் எதையும் குடிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, போன வழியாய் திரும்ப வரவும் கூடாது. அதை சொன்ன உடனே ராஜா விட்டுறான். இந்த தேவ மனுஷன் என்ன செய்யறான்? அப்படியே வந்துட்டு இருக்கிறான். வந்துட்டு இருக்கும்போது 11ஆம் வசனம் வாசிங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தன் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். 13ஆம் வசனம். அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்க அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். பாருங்க, ராஜா கேட்கிறான்,
அப்போ ராஜா சொல்லும்போது இவன் ஆண்டவர் சொன்னார்னு வெளியே வந்துடான். இப்போ கிழவனான ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்றான், நீ என் வீட்டுக்கு வந்து அப்பம் புசினி. அதற்கு அவன், நான் உம்முடைய திரும்பவும் உம்மோடைய உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடைய நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். 23வது வசனம் வாசிங்க. அவன் போஜனம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் க்ஷீணம் வைத்து கொடுத்தான். அடுத்த வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தேவ மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிங்கத்தினாலே கடிக்கப்பட்டு கீறி பிளக்கப்பட்டு பரிதாபமாக இருக்கிறான். ஒரே ஒரு காரணத்தினால்தான், என்ன, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி சொன்னதான பொய்யான தரிசனத்தை நம்பி தனக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனத்தை இழந்ததுனால. நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். பாவம் இல்லாத ஒரு அனுபவத்துக்காக ஆண்டவர் நோக்கி அழுது புலம்பி அந்த அனுபவத்தை அடையணும். யாராவது ஏதாவது சொல்லும் போது அதை நம்பாதுங்க. இந்த வார்த்தை இது எனக்கு பயங்கர ஒரு பலமான ஒரு காரியமாகும். இந்த அதிகாரத்தை வாஸ்த பிறகு எனக்கு புரிஞ்ச ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்படுத்தலும் எனக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்புல நான் உறுதியா இருக்கணும். யாரோ எனக்கு குறித்து சொல்லும் போது அதை குறித்து நான் பயப்படவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை அழிக்க அழைத்தவர் இல்லை. அந்த மனுஷனை வைத்து அந்த மனுஷன் மூலம் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய தான் தீர்மானம் உடையவராக இருக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டு, கிழவன் ஆன தீர்க்கதரிசி. ஏன் தீர்க்கதரிசி தான், ஆனா தேவனுடைய ஆவி இல்லை. பிறருடைய வார்த்தைகளுக்கு அடிமையாகக்கூடிய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. என் தேவன் கொலைகாரர் அல்ல. அதாவது நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கேற்ற தான் நிலைமை இருக்கிற மனுஷனை விடுவித்து ஆசீர்வதிக்கக்கூடியவர். இதை ஏன் இங்க சொல்ல வாரேன், இங்க நல்ல ஒரு மனுஷன் தனக்கு தேவன் கொடுத்ததான காரியத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இனி ஒரு மனுஷன் பொய்யாய் சொன்ன காரியத்தை நம்பினதுனால ஆண்டவர் இரக்கம் காட்டினாரா? இல்லை. ஆண்டவர் இரக்கம் காட்டினாரா? இல்லை. உங்கள் அநேகருக்கு தேவ வாக்கு யார் தெரியுமா? அடுத்த மனுஷனுடைய வார்த்தை. உங்களுடைய அநேகருடைய நம்பிக்கை எங்க இருக்கு? அடுத்த மனுஷனுடைய வார்த்தையில் இருக்கு. வேதத்து மேல் நம்பிக்கை கிடையாது, வேதத்தை எடுத்து பிரசங்க எங்களுக்குமே நம்பிக்கை கிடையாது. காரணம் என்ன? அடுத்த மனுஷனுக்கு, பிறனுக்கு, மற்ற மனுஷனுக்கு அடிமையாகக்கூடியதான ஒரு குணம் இருக்கு. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அங்க தாவீது ராஜா குறித்து ஒரு காரியம் இருக்கு. நல்ல ஒரு மனுஷன், இரக்க குணம் உள்ள ஒரு மனுஷன். அந்த தாவீது ராஜா இனி ஒரு இடத்துல போகிறார் தன்னை உயிரை காப்பாத்துறதுக்காண்டி. அந்த மனுஷன் இனி ஒரு மனுஷனுக்கு அடிமையாகிறதுனால எப்படி அவனுடைய குணங்களே மாறுதுன்னு பாருங்க, வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் இன்னும் கபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு பாருங்க. இப்போ சவுல் என்ன செய்யறாரு? பின்தொடர்ந்தே போகிறார். யாருக்கு பின்தொடர்ந்து? தாவீதுக்கு பின்தொடர்ந்தே போறார். இப்போ தாவீது ராஜாவுக்கு என்ன உண்டாயிட்டு, இனி எனக்கு உயிர் தப்பாது, நான் இதே தேசத்துல இருப்பேனே ஆனால் சவுல் என்ன நிச்சயமா கொல்வார். ஒரே வழி என்ன, பெலிஸ்திய தேசத்துக்கு நான் போனா சவுல் என்னைய பின்தொடர்ந்து வரமாட்டார். அப்போ என்ன செய்யறாரு? காத் ராஜா இடத்துல போறார். அவன் பேர் ஆகீஸ். அவனுக்கு இடத்துல போறார். போய் என்ன சொல்றாரு, நான் பாரு, எனக்கு ஒரு ஊரத்தா. என்னாச்சு? எனக்கு ஒரு ஊரத்தா. நான் என்ன செய்யறேன் அந்த இடத்துல, ஏன்னா 600 பேர் இவங்க கூட இருக்கிறாங்க, அந்த 600 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கணும். அப்ப என்ன கேட்கிறாரு, எனக்கு மட்டும் இல்லை, என்னை நம்பி இருக்கக்கூடியதான் இந்த 600 பேருக்கு நீ இடம் கொடுக்கணும், ஒரு ஊரையே தான். அதுக்கு இணையாக தாவீது என்ன செய்யறாரு? நீங்க நல்லா பாருங்க, 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் ஹெசூரியர் மேலும் ஹெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வகாலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோടെ வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸ் இடத்துக்கு திரும்பி வருவான். பாருங்கள், இப்போ தான் உயிரை காப்பாத்துறதுக்காண்டி எங்க போறான்? பெலிஸ்தீன் இடத்துக்கு போகிறான். அந்த ஆகீஸ்ங்கிற ராஜாவுக்கு கீழே இருக்கிறான்.
இருக்கும்போது என்ன செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக 600 பேரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இடம் கொடுத்ததற்காக கப்பம் கட்டுறது மாதிரி என்ன செய்யறான், மற்ற இடங்களுக்கு போய் அந்த கிராமம் அந்த பட்டணமே இல்லாத அளவுக்கு ஸ்திரீகளையும் சரி குழந்தைகளையும் சரி எல்லாரையும் கொன்றான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவாரு, ரொம்ப தாவீது விரும்புவார். எதுக்கு விரும்புவாரு? நம்முடைய தேவாலயத்தை கட்டண ஆண்டவரே நீ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இரத்த கரைகள் இருக்கு, நீ என்ன செய்யக்கூடாது, தேவாலயத்தை கட்டக்கூடாது. உன் கற்ப பிறப்பாகிய சாலமோன் தான் கட்டலான். ஏன்னா இங்க ஈவு இரக்கம் இல்லாம ஆகீஸ்ங்கிறதான அந்த ராஜாவுக்கு கொடுப்பதற்காக அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் போய் கொள்ளை எடுத்து அங்க கொண்டு கொடுப்பது. ஏன்னா இந்த ஆகீஸ் கேப்பா, நீ இந்த நாள் எங்க போற? அடுத்த வசனம் வாசிங்க. இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது போதும், இந்த ஆளுக்கு தேவை கொள்ளை பொருட்கள். அப்ப என்ன, இது எங்க போறன்னு மட்டும் கேட்பான். அவன் ஏதாவது ஒரு இடத்த சொல்லுவான், எல்லாம் கொள்ளையடிச்சு அங்க கொண்டு கொடுக்கறது. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடிமையாகும் போது அவன் என்னென்ன தப்பு பண்றான்னு பாருங்க. ஆகாப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் மனைவிக்கு தன்னை விட்டு விட்டு ஆகாப்னி. அவன் நல்லவளா இருந்தா சரி, அவன் நல்லவா இல்லை, அவ அந்நிய தேவனை வழங்கக்கூடியவள். அந்த தேவர்களுக்கு பலிபீடத்தை ஆகாப்பு கட்டி கொடுத்தான். அவ சொல்றபடி எல்லாம் ஆடணும். அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மனைவிக்கு உன்னை விற்று போட்டவன். நான் ஒரு பெண்ணுக்கு கீழ் படியக்கூடாதுன்னு நான் சொல்லலை. 2 பேரும் ஒரே சரீரமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுக்காரி நடத்தணும், மாறி மாறி காரியங்களை பேசி இடைப்படி செய்யறது தப்பே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க வேதம் சொல்லுது, அது தப்பு இல்லை. ஆனா வேதத்தை வைத்து வேதத்துக்கு மாறான காரியங்கள்ல அந்த மனைவி சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவார், நீ பைத்தியக்காரித்தனமா பேசுறானி. அவன் தான் நீதிமான், அவன் தான் உத்தமன், அவன் தான் தேவனுக்கு பயப்படுறான். பணத்துக்கு அடிமைன்னு சொன்னேன், நிலத்துக்கு அடிமைன்னு சொன்னேன். அடுத்து என்ன, அடுத்த மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அடிமைன்னு சொன்னேன். அடுத்தது என்ன, அடுத்த மனுஷனுக்கே அடிமைன்னு. அடுத்து என்ன, தன் மனைவிக்கு அடிமையான காரியம். ஒரு சிலர் என்ன, ஆகாரத்துக்கு அடிமையானவங்க. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏசா என்ன செய்தான், தான் ஒரு வேளை சாப்பிட கிடைக்கல, செத்து போவேன்னு சொல்லி தன் சேஷ்டபுத்திரத்தை வித்துட்டான். வாசிங்க. ஒருவனும் வேசிகளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கும் எச்சரிக்கை அறியுங்கள். பாருங்கள், அவங்களுக்கு வேற ஒன்ன பற்றியும் கவலை இல்லை. வேதம் சொல்லுது, புருஷன் வேலை செய்து தன் குடும்பத்தை நடத்தணும்னு. அப்படி வேலை செய்யாத மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப எந்தெந்த காரியத்துல மனுஷன் அடிமையா இருக்கான்னு பாருங்க. ஒரு சிலர் இவைகளுக்கும் மாறான விதத்தில் நீங்க அடிமைகளா இருப்பீங்க. எந்த காரியத்தில் நீங்க அடிமைகளா இருந்தாலும் இந்த தினத்துல அதுக்கு பிறகு அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கவே கூடாது. உங்களை கிரயித்து மீட்டு கொண்டதான தேவனுக்கு அடிமையா இருக்கு. காரணம் என்ன, ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவனுடைய முன்மாதிரி நீங்களே பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. தேவன் பிரத்யட்சமாக 33 வருஷம் இந்த உலகத்துல வாழும் போது அவர் அடிமையாகவே வாழ்ந்தார். பிதாவானவருக்கு அடிமையாகவே வாழ்ந்தார். அதுதான் சில காரியங்கள் மூலம் நிரூபிக்க போறேன். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, அவர் தான் தேவன், அது அவருக்கு தெளிவா தெரியும். அப்படி இருந்தும் அந்த அதிகாரத்தை உடையவராக அவர் செயல்படவே இல்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது அவர் தன்னை வெறுமையாக்கிட்டார். நான் தேவனுங்கிறதே அவர் காண்பிக்கல. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள், அடிமைன்னா என்ன அர்த்தம், அந்த மனுஷனுக்கு சுதந்திரம் கிடையாது. இங்க தேவன் என்ன செய்யறாரு, மரண பரியந்தம். அது சாதாரண மரணமா இல்ல, சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் பரியந்தம் வரைக்கும் அவர் என்ன ஒரு அடிமை போலவே இருந்தார். நம்ம வணங்குகிறதான இயேசுவேன்னு சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய வாழ்க்கையை பாருங்க, சிலுவை தான் அவருக்கு பங்கு. அந்த சிலுவை மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். பூரணமான ஒரு அடிமையினுடைய அனுபவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அங்க அவர் வாய் திறந்தே சொல்றார், எப்படி, நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்யவே வந்தேன். வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். பாருங்க, அதாவது உபவாசம் பண்ணும்போது 40 நாள் உபவாசம் பண்ணும்போது அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் ஊழியம் செய்தா தெரியுமா, தேவ தூதர்களே வந்தார்கள்.
வானத்துல இருந்து தேவதூதர்களே வந்து வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு அவருக்கு புசிக்க குடிக்க எல்லாம் கொடுத்து பணிவிடை செய்தார்கள் இருக்கு. அப்படிப்பட்ட தேவனால அதன் பிறகு உள்ள நாட்கள்லையும் அந்த தேவதூதர்களாலே அவர் என்ன செய்ய முடியும்? தன்னை போஷித்து பராமரித்து கவனித்துக் கொள்ள முடியும். ஆனா அந்த தேவனை பாருங்க, அதை ஒண்ணுமே அவர் விரும்பல. தேவதூதர்களால் பணிவிடை செய்யப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது அவர் பொருட்டாகவே எண்ணல. அந்த ஒரு காரியத்துல மாத்திரம் பயன்படுத்தி அப்படியே விட்டுட்டார். நான் ஊழியம் கொள்ள வரல, எனக்கு 10 பேரை வச்சு பணிவிட செய்யணும்னு வரல, நானே ஊழியக்காரனாக இருக்கணும்னு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாத்திரத்தை எடுக்காரு, தண்ணி கொண்டு வராரு, என்ன செய்யறாரு? கால்களை கழுவுறாரு. நீ வாசிங்க. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, இங்க ராப்போஜன் யாருக்கா சீசர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய தாழ்மையை பாருங்க. அவங்க பல இடங்கள்ல போயிட்டு வந்தாங்க, பல காரியங்களை செய்தாங்க. அதனால என்ன, கண்டிப்பா கால் நல்ல அழுக்காதான் இருக்கும். இவர் என்ன செய்யறாரு? பாத்திரத்தை எடுக்காரு, அந்த கால்களை நல்ல திருப்தியா நல்ல சுத்தமான முறையில பொறுமையா கழுவி தன்னுடைய துணினால துடைக்கிறார். அது உண்மையிலேயே, அதை நீங்க சிந்திச்சு பார்த்தா உண்மையான ஒரு தாழ்மை, உண்மையான ஒரு அடிமையினுடைய அனுபவம், தன்னை அப்படியே வெறுத்த ஒரு அனுபவம். அதாவது ஒரு சவுட்டு மெத்த போல. சவுட்டு மெத்தனை எப்படி? தான் காலில் இருக்க அழுக்க அதுக்கு மேல தேய்ச்சிட்டு போவாங்க. இங்க என்ன, அந்த அழுக்கு எங்க வருது? தனக்கு துணியில வருது. இது எதை குறிக்கிறது? நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்யதான் வந்தேங்கிறது நிரூபிக்கிறார். அவர் யாரு? தேவன். மண்ணான மனுஷனுடைய கால், நம்மளாவது ஒரு கால் தான் கழுவும், அவர் 24 கால்களை கழுவுறாருன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிற அதை யோசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை முழுமையாகவே எப்படிதான் இருந்துச்சு? ஒரு அடிமையை போன்று இருந்து. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அங்க இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தார். அப்படின்னா ரொம்ப சோர்ந்துட்டாரு. அவர் மனுஷகுமாரன் என்ற நாமத்திலே வந்தார். மனுஷன், அவருக்கு பசி இருந்துச்சு, அவருக்கு தாகம் இருந்துச்சு, நடந்து நடந்து கிராமங்கள் தோறும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. சரீரத்துல பலம் இல்ல. என்ன வந்துட்டு, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் என்ன செய்தாரு? அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அவரால் அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது. அங்க இருந்துட்டார். சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போனாங்க? 12 பேரும் போயிட்டாங்க. கூட யாராவது உண்டா? ஒருத்தரும் கிடையாது. இவரு மட்டும்தான். இவரால முடியாது, இளைப்படைஞ்சிட்டார், சோர்வு அடைஞ்சிட்டார், அப்படியே இருந்துட்டார். இங்க என்ன, ஒரு பெண் ஒரு காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணி கேட்கிறாரு, அப்பன்னு சொல்றாரு, நான் என்னடா ஒரு தண்ணி இருக்கு, அது ஜீவ தண்ணீர், தாகமே உனக்கு என்னது திரும்ப வராது. அப்படி பேசி 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 போகும்போது 31ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணு என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பாருங்க, இப்ப என்ன, அந்த சமாரியா பெண்ணோட பேசி எல்லா காரியமும் முடிச்சாச்சு. என்னென்ன சொல்லணும் எல்லா காரியம் சொல்லியாச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் வரா? 12 பேரும் சாப்பாடு கொண்டு வராங்க. 12 பேரும் சாப்பாடு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இனி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க நம்ம பாசையில. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சாப்பிட்டாச்சு, நான் என்ன செய்தாச்சு? நான் சாப்பிட்டாச்சு, இப்ப எனக்கு திருப்தி. அப்பொழுது சீஷர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். அவங்களுக்கு என்ன, அப்ப சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியாச்சு, சரி சாப்பிட்டு இருப்பாரா இருக்கும், யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஆனா அடுத்த வசனத்துல தான் சொல்லுது, ஆண்டவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களை போல இல்லை, என்னை போல. அவர் முழுக்க ஒரு அடிமை. இங்க என்ன சொல்றாரு? அவருக்கு பசி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவருக்கு பசி இருக்கு, அவருக்கு தாகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருக்கும் போதும் அந்த அடிமை என்ன செய்யுது? திரும்பவும் சொல்றேன், இயேசுன்னே சொல்லல, இயேசுங்கிறத அந்த அடிமை என்ன செய்யறாரு? பிதாவின் சித்தம் ஒண்ணு இருக்கான், அதையே செய்யறாரு. காதுல ஏன் ஓட்ட போட்டிருக்கு? நிரந்தரமான அடிமைக்கு ஏன் காதுல ஓட்ட போட்டிருக்கு? எங்க இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த அடிமை சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, அந்த அடிமையை பார்த்து எஜமான் டே இதை செய்யும் சொன்னா, எஜமான எனக்கு பசிக்குன்னு சொல்லவே கூடாது, அவன் அதை செய்யணும். அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இங்க இளைப்படைந்து சோர்வடைந்து இருக்கிற அந்த தேவனுக்கு பிதாவுடைய சத்தம் கேட்குது. என்ன? அவருடைய சித்தம் செய்யணும். அப்ப இங்க என்ன செய்யறாரு? கீழ்த்தரமான மாம்சிக இச்சைக்குரியதான் அந்த பெண்ணை விடுவிக்கணும். அப்ப இங்க என்ன செய்யறாரு? தண்ணி கேட்ட அதே பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார்.
தன்னை கேட்ட அதே பெண்ணுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார் தாம் பசியோடு இருக்கும்போது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிகாரம் 34 வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுப்பது. அப்ப ஆத்துமாக்களை ரட்சிப்பது. இங்க என்ன செய்யறார்? தனக்கு பசி தான், தனக்கு தாகம் தான், அதே மறந்துட்டார். அவருக்கு பயங்கர சந்தோஷம். கீழ்த்தரமான சமாரிய ஸ்திரீயை ரட்சித்து அவளுக்கு என்ன ஜீவ தண்ணீரை கொடுத்து ஜீவ அப்பத்தை கொடுக்குது. அதனால அவருக்கு என்ன திருப்தி ஆயிட்டார். முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு அடிமையை போல. இனி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சொல்றேன். ஏசாயா 53:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது தேவன் தாமே அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்து பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று இருக்கு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய சித்தம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் நொறுக்கப்படணும், பாடு அனுபவிக்க வேண்டும். இது யாருக்கு தெரியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன? அந்த சித்தத்தை அப்படியே செய்கிறார். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் அப்படின்னு அர்த்தம் என்ன? என் காதுகளில எதை போட்டார்? அவருடைய சித்தத்தை போட்டு விட்டார். அவருடைய சித்தம் என்ன? நான் நொறுக்கப்பட வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? நான் பாடுகளுக்கு உட்பட வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். தேவனுடைய சித்தம், பிதாவானுடைய சித்தத்தை போட்டுட்டார். அதை நான் என்ன செய்யல? முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். பாருங்க, அதான் சொன்னேன், முழுக்க முழுக்க 33 வருஷமும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அடிமையின் வாழ்க்கை. வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை ரோமத்தை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்கள், எந்த ஒரு தீமையான காரியத்துக்கும் நான் தடை பண்ணவே இல்லை. காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, என்னவும் பண்ணிட்டு போங்கய்யா, என்னவும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்தது என்ன? இவை எல்லாவற்றையும் விருப்பத்தோடையே செய்கிறார். அங்க அந்த அடிமை என்ன செய்கிறான்? விருப்பத்தோட அந்த யூத எஜமானுக்கு தன்னை அடிமையாக்குறான். அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிதாவே, உமக்கு விருப்பமானால், உமக்கு பிரியமானால், உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? இந்த துன்ப பாத்திரத்தை என்னை விட்டு அகல செய்யும். ஆனா உமக்கு சித்தமானா மட்டும். அந்த அடிமையுடைய நிலைமையை பாருங்க. ஆண்டவர் எவ்வளவுக்கு தம்மை அடிமையாக்குறார். அதுவும் எப்படி? பிரியமான விதத்திலே. என்ன துன்பமும் இருக்கட்டு, என்ன மரணமும் இருந்துட்டு போட்டு, உமக்கு சித்தமான எனக்கு விடுதலை தாரும், இல்லையா நான் அதை சந்தோஷமா என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். 40வது சங்கீதம் 6-8 வரைக்குள்ள வசனங்கள் வாசிங்க. 40வது சங்கீதம் 6-8 வரைக்கும். பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். பாருங்கள், இங்க என் செவியை திறந்தீர்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ சித்தம், சிலுவை மரணம் எல்லாமே சொல்லி ஆயிற்று. இப்ப என்ன சொல்றாரு? நான் என் விருப்பத்தின்படியே எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, இதோ நான் வருகிறேன். ராஜாவாக சிங்காசனத்துல இருக்கிறதுக்கு இல்ல, சிலுவையை சுமக்கிறதுக்கு இதோ நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பாருங்கள், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். போதும். அடிமையா இருக்கிறார். அந்த அடிமைக்கு ராஜ வாழ்க்கையை முன்குறிக்கப்படவில்லை, சிங்காசனம் முன்குறிக்கப்படவில்லை, பங்களா முன்குறிக்கப்படவில்லை, சிலுவை மரணம் முன்குறிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்றார்? அதையும் நான் செய்ய விரும்புகிறேன். மனப்பூர்வமாய் தன்னை அடிமையாக்கி கொண்டு வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்முடைய முன்மாதிரி, நானே வழி என்று சொன்னதான இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம் நீங்க வாசிப்பீர்களே ஆனால், அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், இனிமேல நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களிடத்த எல்லா ரகசியங்களையும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்கிறார். யோவான் 15:15. ஆனா அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சொன்ன பிறகும் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, சீஷருடைய எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, அவர்கள் தங்களை நாங்கள் தேவனுடைய நண்பர்கள் என்று சொல்லவில்லை, நாங்கள் தேவனுடைய அடிமைகள், நாங்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்றாங்க. அதாவது 2 பேதுரு 1:1 நீங்க வாசிப்பீர்களே ஆனால், அங்க பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? தன்னுடைய நிருபத்துல தன்னை முதல்ல எப்படி சொல்றார்? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன். அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன்.
ஆண்டவரே என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய நண்பர்கள். ஆனால் அந்த நண்பர்கள் என்று தைரியமா சொல்லக்கூடிய அதை அவங்க பெருசா எடுக்கல. ஆண்டவரே, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது பாக்கியம் தான், ஆனா அது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உமக்கு அடிமைகளாய் இருப்பதே பாக்கியம் என்று சொல்றாங்க. அதான் முக்கியமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடிமையா இருந்தார். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் பாருங்கள் இங்க எப்படி வருது, அடிமையாகவே தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவரே என்ன சொல்றாரு? அதாவது யோவான் சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள் என்று. அப்படின்னா அர்த்தம் என்ன? உனக்கு விருப்பமில்லாத ஒரு மரணம் சம்பவிக்கணும், அதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார். முடிவு என்ன ஆனது? தலைகீழாக அறையப்பட்டு மறிக்கப்பட்டதான ஒரு முடிவு. பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, பிலிப்பு 1:1 நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு? அவரும் இதே மாதிரி தான் சொல்றாரு, நான் உமது வேலைக்காரன். எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன் சொல்கிறார். அந்த பவுல் அப்போஸ்தலரை முதல்ல அழைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறார். முதல்ல ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்பாரு முதல் சந்திப்புல. அப்ப என்ன சொல்வார்? அடுத்தது நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்குன்னு கேட்பார். அதான் அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரைக்கும் முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலரை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண போற இடங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உமக்கென்று பட்டணங்கள் தோறும் உபத்திரவம் தான் இருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை கேட்கும்போது நம்ம நினைச்சோம் இந்த ஊழியம் எனக்கு வேண்டான்றோம். ஆனா அவருக்கு தெரியும் அவருடைய ஊழியம் பாடுகளும் உபத்திரம் உண்டுன்னு அதையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு அடிமையாக அப்படியே செய்து கொண்டு வந்தார். கடைசியா என்ன? ஒரு தீர்க்கதரிசி அவருடைய துணியை எடுத்து கச்சையை எடுத்து கட்டிட்டு, இந்த துணியை உடையவன், இந்த கச்சையை உடைய மனுஷன் எருசலேமிலே கட்டப்படுவான் ஆன பிறகு வரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்யறாரு? எருசலேமுக்கு போறார். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுறதுன்னா ஒரே ஒரு காரியம் தான், அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லாமலே செய்து காட்டினாங்க. அவங்க எல்லாருமே தேவனுக்கு அடிமைகளா இருந்தார்கள் என்று. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து அடிமையா இருந்தார். அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு அடிமையா இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் என்ன? தேவனுக்கு முழுக்க முழுக்க அடிமையாக இருந்தார். அதனால தான் அவருக்கு சொல்லப்படுது எப்படி? நீ அங்க போனா உமக்கு 10,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்க, அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? நீர் போகக்கூடிய இடம் எல்லாம் உமக்கு உபத்திரவம் தான். கடைசி என்ன? உங்களை கட்டி கொண்டு போய் உங்களை கொல்லுவாங்க ஆன பிறகு வரைக்கும் அந்த பவுல் அப்போஸ்தலர் அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்தார். ஒரே ஒரு காரியம்தான், அவர்கள் ஒவ்வொருவரும் சுயத்தை வெறுத்து தங்களை அருவறுத்து தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததான சிலுவையை சுமந்து அடிமை போல. இங்க எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் தங்களை அடிமையாக்கி, தங்களை அப்படியே அடிமையாக்கி இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார்கள். நம்ம என்ன செய்ய வேணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா, இல்லை இதற்கு முன்பான காரியங்கள் நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்க்கணும். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்க பவுல் அப்போஸ்தலர் தெளிவா கேட்கிறார், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதே கேள்விதான் இந்த நாள் நான் உங்களை கேட்கிறேன். நிறைய அடிமைத்தனத்தை குறித்து சொன்னேன். அதன் பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமைத்தனத்தை குறித்து சொன்னேன். அப்போஸ்தலருடைய அடிமை காரியங்களை சொன்னேன். இப்போ உங்களை பார்த்து வேதமே கேட்கிறது, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் இதுவரைக்கும் அடிமையாக வைத்திருக்கிறீங்க, இனி எவைகளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பீங்க? எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப நம்ம என்ன? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுனால நமக்கு என்ன வேணும்? முதல்ல நன்றி உணர்வு வேணும். அவன் சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை பெற சாதாரண காரியம் இல்ல, சாத்தானிலிருந்து விடுதலை பெற சாதாரண காரியம் இல்ல. அவன் தூண்டிட்டே இருப்பான். அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்ட நமக்கு என்ன வேணும்? நன்றி உணர்வு வேணும். அடுத்து என்ன? அந்த தேவன் மீது நம்பிக்கை வேணும். எப்படி அந்த அடிமை அந்த யூத எஜமானுக்கு தன்னை முற்றிலுமாக கொடுத்தானே என்னால் ஒரே ஒரு காரணம் தான், அந்த எஜமானுக்கு மேல இந்த அடிமைக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவன் என்னைய நல்லா நடத்துவான். அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இல்ல. இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யல? ஆண்டவரிடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கல. வேதம் சொல்லுது, உங்களை நீங்கள் ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் கொடுத்திருக்கோம்? சுய சித்தம் செய்யறோம், சுய விருப்பம் செய்யறோம், நம்மளை பிரியப்படுத்தும், தேவனுக்கு தூரமானவர்களாகவே இருக்கிறோம். அங்க ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி?
எந்த அடிமை எந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்து போகிறானோ அவனுக்கு காதுல ஒரு ஓட்டை இருக்கும். அது உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அர்த்தம் என்ன? எஜமான சத்தம் மட்டும்தான் கேட்கணும். அப்ப நமக்கும் இனி என்ன செய்யணும்? அந்த அடையாளம் இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பொருத்தனை பண்ணணும். இனி அடுத்தவங்க சொல்லக்கூடிய காரியத்தை செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மள்கிட்ட பேச மாட்டார் ஆண்டவர். அதுக்கு என்ன இப்போ சுவிசேஷன் மூலம் பேசுவார், வேத வசனத்தின் மூலம் பேசுவார். அப்ப நம்ம என்ன இனி அவைகளுக்கு செவி கொடுக்கணும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த அடிமையானவன் நான் உம்மையும் உம்முடைய குடும்பத்தையும் நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அதனாலே என் காலம் வரைக்கும் நான் என்ன செய்வேன்? உமக்கு அடிமையா இருப்பேன். நீங்க என்ன செய்யுங்க? அந்த அடிமையை போல நான் என் எஜமானையும் என் எஜமானி குடும்பத்தையும் நேசிக்கிறதுனால அடிமையா இருக்க விரும்புகிறேன். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? தேவன் அவருடைய இரத்த புண்ணியம். முதல்ல என்ன சொன்னேன்? அங்க அடையாளம் என்ன? காதுல ஓட்டை. நமக்கு என்ன வேணும்? இனிமேலாவது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும், தேவ சித்தம் செய்யணும். அடுத்தது என்ன? ஒரு அடையாளம் உள்ளவர்களா இருக்கணும், நேசிக்கக்கூடிய அடையாளம். அதாவது அந்த அடிமை எங்க போனாலும் யாருக்குமே தெரியும் இவன் ஒரு எஜமானுக்கு நிரந்தர அடிமை. அங்க அடிமைக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. நீங்க உண்மையிலேயே உங்களை ஆண்டு ஒப்பு கொடுப்பீங்கன்னா எங்க வெளியில போனாலும் பைபிளை கையில் வச்சுக்கிடுங்க. எதுக்கு? 2 வார்த்தை படிக்கலாமே, அது ஜீவனா இருக்கு. அந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே பேசுவார். அது உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய நிலைமை எல்லாமே மாறும். அடுத்து என்ன அடையாளம் வேணும்? நற்கிரியங்கிற ஒரு அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க அடிமைங்கிறது சும்மா உங்களுக்குள்ள மட்டும் இருக்கிறது இல்லை. அதாவது உப்பு அது என்ன? ஊர்ப்பு தன்மையை கொடுக்கும். விளக்கு அது என்ன செய்யும்? அது வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப நீங்க அடிமைகளா ஆண்டு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுக்கு நற்கிரியைகளுடைய நீங்க மாறிதான் ஆகணும். கொஞ்சம் இருதயம் உள்ளவங்களாக, நற்கிரியை உடையவங்களாங்க, அன்பு உள்ளவங்களாங்க, கொஞ்சம் தாழ்மை உள்ளவங்களாங்க, கொஞ்சம் பரிசுத்தத்தை காண்பிக்கத்தக்கவாறு சாட்சிகளா இருங்க. அப்போ அங்க காதுல ஓட்ட அது எல்லாருக்குமே தெரியும். நான் எதை விரும்புறேன்? நீங்க என்ன செய்யணும்? நற்கிரியைகளுக்கு சாட்சிகளா இருங்க. ஆண்டவர் தெளிவா சொன்னார், உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து நீங்கள் பிதாவினுடைய, என்னுடைய பரம பிதாவினுடைய பிள்ளைகள் புத்திரர் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். நீ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அதாவது எல்லா மனுஷர்களுமே ஆண்டவருக்கு அடிமையா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வசனத்தை வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. என்ன சிரிக்கக்கூடிய உங்களுடைய இருதயம் என்ன செய்யணும்? குத்தப்படணும். அந்த இருதயத்துல குத்தப்படணும். ஏன்னா ஆண்டவர் ஒரே தரம் அடிமையாகி விட்டார். நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறது உங்களுடைய மனப்பூர்வமான போக்கு. வேதம் சொல்லுது அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீ என்ன செய்? பரிசுத்தமா இருக்க, இன்னும் பரிசுத்தமா இரு. நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறது உங்களுடைய மனப்பூர்வமான போக்கு. ஏன்னா ஆண்டோடைய கை குறுகி போகலன்னு இருக்கு. ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகலன்னு இருக்கு. அப்போ அங்க சுவிசேஷத்தை கேட்டவங்களுக்குள்ள குத்து உண்டாச்சு. குத்தப்பட்ட பிறகு அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? அப்போஸ்தலரை பார்த்து, ஏன் ரொம்ப குத்துது, வலிக்குது, நாங்க என்ன செய்யணும்? என்ன சொல்றாங்க? நீங்க பாவங்களை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று சபையாராமார். அப்போ முதல்ல நீங்க அடிமையாகணும்னா பாவத்தை வச்சுட்டு நானும் ஆண்டவருக்கு அடிமையா இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு பொருத்தனை பண்ணீங்கன்னா அது செல்லாத பொருத்தனை. ஏன்னா ஆண்டவர் எதுக்கு எதிராக இருக்கிறாரு? பாவத்துக்கு எதிராக இருக்கிறார். அப்ப நீங்க ரட்சிக்கப்படாம பாவங்களை விடுவேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி விடாம நீங்க பாவத்தை வச்சுட்டு நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிப்பேன்னு சொல்லுவீர்களே, ஆனா ஆண்டவருக்கு அடிமையா ஜீவிப்பேன்னு சொல்லுவீர்களே, ஆனால் அது பிரயோஜனமா இருக்காது. வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், அப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. நீங்க பாவங்களை அறிக்கை பண்ணணும். அந்த பாவங்களை அறிக்கை பண்ணி ரட்சிப்பின் அனுபவத்தை அடைஞ்சு ஞானஸ்நானம் பெற்று சபையாராமார். இந்த அனுபவங்கள் எல்லாம் அடையும் போது என்ன கிடைக்குது? தேவனுக்கு அடிமையாகிறதுனால என்ன பாக்கியம் தெரியுமா? பரிசுத்தம். அதாவது பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அதாவது எதுவுமே காரணம் இல்லாம இல்ல. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாருங்க, எதற்காக ஆண்டவர் சொல்றாரு? நீ என்னை போல நீ என்ன செய்? அடிமையாகவே வாழ். ஏன் சொல்றாரு? அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன செய்யுங்க? உங்களை ஆண்டவருக்கு அடிமையாக்குங்க. அடிமையாக்குனா என்ன பாக்கியம் கிடைக்குது? பரிசுத்தம் கிடைக்குது.
இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாருங்க, எதுக்காக நாம் பிரயாசப்படுறோம்? பரலோகம் போகணும். எதுக்காக பிரயாசப்படுறோம்? ஆண்டவரே எனக்கு பரலோகம் போகணும், ஆண்டவரே எனக்கு பரலோகம் போகணும். அவர் சொல்றாரு, டே அப்படியா, எனக்கு அடிமையாரு. அப்ப ரட்சிக்கப்படாதவங்க அடிமையாரு என்ன செய்யணும்? பாவத்தை விடணும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் மாத்திரம் செய்யணும். அப்படி செய்யும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குதான். 4வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? செல்வத்தை காட்டிலும் சொல்ல முடியாத சந்தோஷத்தை தேவன் இருதயத்தில் வைக்கிறார், சமாதானம் தருகிறார். இந்த உலகத்துல எதுதான் வேணும்? சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும். வாசிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர், சமாதானத்துடைய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். பாருங்க, பாக்கியத்தை பாருங்க. இப்போ தேவனுக்கு அடிமையா இருங்கன்னு சொல்லும் போது ஒரு சிலர் நினைக்காங்க அடிமையா இருக்கிறதெல்லாம் கோலை இல்ல. நமக்கு வேதம் தான் சத்தியம், வேதம் தான் வெளிச்சம். அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ அடிமையா இரு, பெருமை பாராட்டாத, நான் சொல்லாத, அடிமை போல இருந்துருன்னு. அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்குதான்? இருதயத்துல சொல்ல முடியாத சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. இவ்வளவு காரியங்களை கேட்டும் நீங்க செய்யாம இருந்தா ஆண்டோடைய பார்வையில மகா பெரிய குற்றவாளி. நீதிமொழிகள் 1:29-33 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். இவ்வளவு காரியங்களை நீங்க கேட்டும் நீங்க இவங்களை போல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. வேதம் சொல்லுது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். என்ன அறிவு? தேவனை பற்றும் அறிவு, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியதான அறிவு. அப்போ தேவனுக்கு அடிமையாகவே வாழ வேண்டும், அதற்காக இன்று ஜெபிக்க வேண்டும், அதற்காக இன்று பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும் சொன்னிருக்கு. இதெல்லாம் கேட்டு இந்த அறிவை நீங்கள் வெறுப்பீர்களே ஆனால் வாசிங்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். பாருங்கள், அப்படி நீங்க இது கீழ்ப்படியாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்கள் ஆனால் தேவனுக்கு பயப்படாதவர்களா இருக்கிறீங்க. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. தேவனுடைய ஆலோசனையை நம்ம வெறுக்கிறோம். வாசிங்க. என் கடந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். எவ்வளவு காரியம் கடிந்து கொண்டு சொல்றோம். எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நிசாரமா சிப்போ அப்படின்னு அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். இவ்வளவு சுவிசேஷமும் கேட்டு இவ்வளவு உபதேசமும் கேட்டு நான் இப்படிதான் இருப்பேன் சொல்லிடுறானால் நீங்கள் உங்கள் வழியின் பலனை புசி. 33 வசனம் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். தேவனுக்கு அடிமையாயிருப்போமே ஆனால் அந்த மனுஷன் தேவனுக்கு செவி கொடுக்கிற மனுஷனா இருக்கிறான். அவன் காதுல ஓட்டை இருக்கு, வேற யாருக்கும் செவி கொடுக்க மாட்டான், அவன் ஆண்டருக்கு மட்டும் தான் செவி கொடுப்பான். என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நாம் தேவனுடைய மந்தையிலே உள்ள ஆடுகளாக இருப்போமே ஆனால் அந்த மேய்ப்பன் கூப்பிடும் போது காது கொடுத்து கேட்டு உடனே போவாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி எந்த விதமான நெருக்கத்தையும் குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அர்த்தம் என்ன? அவனோடு கூட ஆண்டவர் இருப்பார், அவனுடைய வாழ்க்கை எல்லாமே சேமமா இருக்கும். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நீங்க என்ன செய்யணும்? இந்த நாள் ரட்சிக்கப்படாத ரட்சிப்பிற்கான ஜெபம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இனிமேல் நான் உமக்கு பிரியமா ஜீவிப்பேன், உமக்கு அடிமையா ஜீவிப்பேன், திருவிழசத்தை மாத்திரம் செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்கள் அடியாளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கடன் கஷ்டங்கள் மாறி போற ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த இரக்கங்களுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த அன்பிற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், வேலை இல்லாத உடைய கிருபைக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் மீது இரக்கமுள்ள தேவனாயிருந்து, யாரும் கெட்டு போவதை விரும்பாத தேவனாயிருந்து, மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, எவ்வளவுதான் உலக பிரகாரமான யூத எஜமானுக்கு ஒரு யூத அடிமை கடன்பட்டவனாயிருந்தாலும் 7வது வருஷம் அவன் நிச்சயமாக விடுதலையாக்க வேண்டியது கடமையாயிருக்கிறதை பரமபிதாவே, பரம தகப்பனாகிய உம்மிடத்திலே அதிகமாய் கடன்பட்ட
எங்களையும் நீர் இதே போன்று இதை காட்டிலும் அதிகமாக விடுதலையாக்க சித்தமுடையவர்களாயிருந்து புதிதான மனுஷர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நீர் பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பரமிதாவே. பரமிதாவே, எங்களை நீர் விடுவித்து விட்டீர் என்பதை அறிகிறோம் பரமிதாவே. விடுவிக்கப்பட்டதாகிய நாங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடியாயிருக்கின்றோம் பரமிதாவே. மனுஷன் நன்றி அறிவு இல்லாதவனாயிருக்கிறான் என்பதை அறிகிறோம் பரமிதாவே. கடைசி காலத்திற்கு உரிதான அறிகுறியில் ஒன்று மனுஷன் நன்றி அறியாதவர்களாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பரமிதாவே. அந்த வேத வாக்கியம் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருக்கிறது பரமிதாவே. ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடியதான நன்மைகளுக்கு அளவே இல்லை பரமிதாவே. ஆனாலும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையற்றவர்களாக மன விருப்பத்தோடு பரமிதாவே உமக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கை எங்களிடத்தில் இல்லை பரமிதாவே. ஏதோ வாழுகிறோம் பரமிதாவே, மனம் போன போக்கிலே வாழுகிறோம் பரமிதாவே. இனி வரக்கூடியதான நாட்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையுடர்களாக இல்லாமல் எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணினவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையை எங்களையே உமக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களாக பரமிதாவே, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர்களாக, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் எங்களுடைய காதிலே கேட்டு உமக்கு பிரியமாக ஜீவிக்கக்கூடியவர்களாக, பெயர், பணம், புகழ், நிலம், பாவம், சாத்தான், ஆகாரம் போன்றதான என்னென்னவைகள் ஒவ்வொரு மனுஷனையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ பரமிதாவே, அந்த அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எல்லாரும் வீழ்க்கப்பட்டவர்களாக இருக்கவும் உமக்காக மாத்திரம் வாழக்கூடியவர்களாக, உமக்கு மாத்திரம் அடிமைகளாக ஒவ்வொருவரும் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தரும்படியாயிருக்கின்றோம் பரமிதாவே. பரமிதாவே, நீர் வீணாக உமக்கு அடிமைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே பரமிதாவே. எந்த மனுஷன் உமக்கு பயந்து தேவனுக்கு அடிமையாக ஜீவிக்கிறானோ அவனுக்கு பரிசுத்தம் பலனாய் அந்த காரியத்திற்கு ஈடாக அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறே பரவிந்தாவே. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு நித்திய ஜீவியத்திற்கு ஏற்றதாய் அந்த மனுஷன் அதிக நிச்சயமாக பரலோகத்திலே நித்திய காலம் உமோடு கூட காணப்படுவான் என்பதை தெளிவும் திட்டமாய் சொல்லியிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. உமக்கு அடிமையாக இருக்கிற மனுஷன் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நாட்களிலே எவ்வளவுதான் வெளியரங்கமாக வெளியிலே அவனுக்கு நெருக்கம் இருந்தாலும் அவனுடைய இருதயத்திலே ஒரு மனுஷராலும் எடுத்து போட முடியாது சந்தோஷம், தெய்வீக சமாதானம் இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே, இவ்வளவு உபதேசங்களை கேட்ட அடியார்கள் பரமிதாவே, இந்த அறிவை, இந்த புத்திமதியை, இந்த ஆலோசனையை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடியவர்களாய் இல்லாது எங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதி உமக்கு அடிமைகளாய் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடியாயிருக்கின்றோம் பரமிதாவே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் பாவரிக்கை செய்து பரமிதாவை ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து சபையாராக மாற கிருபை செய்ய முடியாயிருக்கின்றோம் பரமிதாவே. பின்மாற்றத்தோடு காணப்படுற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று பரமிதாவை பரிசுத்தமாகுதலை பூர்ணமாய் பெற்று உமக்கு பிரியமாய் ஜீவிக்க கிருபை செய்ய முடியாயிருக்கின்றோம் பரமிதாவே. நல்ல பிதாவே, நோயாளிகளை குணமாக்கும்படி கெஞ்சிரோம், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கும்படி கெஞ்சிரோம், பிசாசனா பிடிக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்டு காணப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படி கெஞ்சிரோம் பரமிதாவே. சபைக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தமான கிரியைகளை நடப்பிக்கும்படி கெஞ்சிரோம் பரமிதாவே. பரமிதாவே, எல்லா கிரியையிலும் மேலாக ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கும்படி கெஞ்சிரோம் பரமிதாவே. நோய் வியாதிகள் இந்த மனுஷனுடைய சரீரத்திலே இவை எல்லாம் உள்ளதா இருந்தாலும் நரகம் ஒரு மனுஷனாலும் சகிக்க கூடாதே பரமிதாவே. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்க சொல்லப்பட்டிருக்க பரமிதாவே. இதோ இந்த நாளிலே இங்கு காணப்படக்கூடியவர்களும் பரமிதாவே, இந்த பொதுக்கூட்டத்தை நேரலையிலே இருந்து பார்க்கக்கூடியதான ஒவ்வொரு ஜனங்களும் பரமிதாவே, எல்லாரையும் நீர் பரமிதாவே விசேஷமாக ஒரு சந்திப்பை கொடுத்து பரமிதாவே பாவத்தின் பலன் அழிக்கப்பட செய்து இச்சையின் பலன் அழிக்கப்பட்டு போக செய்து ஒவ்வொரு உமக்கு அடிமையாகக்கூடிய பலனுடையவர்களாய் காணப்பட நீர் கிருபையை கட்டிடும்படி ஆய்க்கின்றோம் பரமிதாவே. சாட்சியில் ஒவ்வொரு அதிகமான பாடுகளை நினைவு கூர்ந்து இந்த சபை மூலம் நீர் ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கும்படி ஆய்க்கின்றோம் பரமிதாவே. இதோ வீட்டிற்கு போகக்கூடியவரோடு கூட இருக்கும்படி கெஞ்சிரோம். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் செய்கிற வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்க்கின்றோம் பரமிதாவே. போக்கையும் வருகையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்க்கின்றோம் பரமிதாவே. உங்கள் நல்ல பிதாவே, உலகத்திலே சில இடங்களிலே கொரோனாலே பாதிக்கப்பட்டு பரமிதாவை பல்வேறு விதமான கஷ்டங்கள் உட்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நீர் இறங்கி அந்த வியாதியை, அந்த நோயை, அந்த கொள்ளை நோயை அகற்றும்படி ஆய்க்கின்றோம் பரமிதாவே. உலகத்திலே சில இடங்களிலே பஞ்சங்கள் பரமிதாவே தலைவிரித்தாடுகிறது பரமிதாவே. அந்த பஞ்சங்களை அகற்றி ஜனங்களுக்கு நீ போஷித்து பராமரிக்கும்படி ஆய்க்கின்றோம் பரமிதாவே. இதோ நாங்கள் உம்முடைய வருகைக்குரியதான அந்த கடைசி காலத்தில்
காலத்தில் இருக்கிறோம் பரமபிதாவே. வருகைக்குரியதான அடையாளங்களே நீர் சொன்ன எல்லாம் நடந்து விட்டது, இப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பரமபிதாவே. நாங்கள் உணர்வில்லாத மிருகங்களைப் போல இல்லாமல், நோவாவின் காலத்திலே உணர்வில்லாத அந்த ஜனங்களைப் போல இல்லாமல் பரமபிதாவே உணர்வுள்ளவர்களாய் காணப்பட இறக்கஞ்செய்யும் பரமபிதாவே. பரமபிதாவே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே பரமபிதாவே. அந்த துயரம் ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்து, தன்னுடைய நிலைமையை பார்த்து, விடுதலை இல்லாத தங்களுடைய அனுபவத்தை பார்த்து, ஐயோ ஆண்டவரே என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, பூர்ணமான விடுதலை அடையவில்லை, பூர்ணமான இரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே இல்லை, பூர்ணமான பரிசுத்தமாக எனக்குள்ளே இல்லை என்று துயரப்பட்டதான மனுஷனுக்கு அவன் பாக்கியவான் என்றும் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றும் வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே, அந்த தேவனுக்கேற்ற துயரம் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்க செய்யும்படி கெஞ்சிரும் பரமபிதாவே. மற்ற உலக மனுஷர்களை பார்க்காமல், அவர்களுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், நிலங்கள், பணங்களை பார்த்து பொறாமை கொள்ளாமல் பரமபிதாவே தேவனுக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகா பெரிய விசேஷமான பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டு பரமபிதாவே ஆவிக்குரிய காரியத்திலே தொடர்ந்து முற்போக்கான வாழ்க்கையுடையவர்களாய் காணப்படவும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்க வேத வசனத்தின்படியே இன்னும் தங்களை கண்டுபிடித்து சாதி பெந்தேகோஸ்து சத்திய சபையார் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. வீட்டில் போகக்கூடிய ஒவ்வொருவரோடும் கூட இருந்தாலும் இரவுக்குரிய நன்மைகளால் நிறைத்து பாதுகாத்தலும், இனி வரும் நாட்களிலும் சகல கேடுகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தலும், எல்லாரையும் உமக்குள்ளும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளும் உம்முடைய 5 அடைக்கலத்திற்குள்ளும் வைத்து பாதுகாக்கும்படி கெஞ்சிரும் பரமபிதாவே. சகல தடைகளையும் அகற்றியலும், யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக, ஆமென்.